சாமி மேல உங்களோட பக்திய திருப்பும்போது, உங்களுக்கு இந்த லௌகீக வாழ்க்கையில சில இடங்கள்ல இப்ப இந்த ஐயப்ப சுவாமி விரதமெல்லாம் முக்கியமா கொடுக்கப்பட்டது அதற்காகத்தான். எத்தன பேருக்கு இது தெரியும்னு தெரியாது. அப்போ அத நீங்க வந்து செக்யூர் பண்ணி, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நீங்க அடுத்த ஜெனரேஷன கொண்டு வரணும்னா, உங்களுக்கு வந்து உங்களோட உடம்பு பலப்படணும். அதுக்காக தான் இந்த விரதங்கள். அப்போ அங்க நீங்க போறவங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது ரொம்ப எளிதா கிடைக்குது. அத தாண்டியே கிடைக்கலன்னா, அப்ப அவங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்து, அதற்கு தகுந்த தீர்வுகளை நம்ம கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சில பேருக்கு வந்து அ குருவாயூர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானோட ஒரு எனர்ஜி ஸ்டேஷன் தான். குழந்தையே கிடைக்கல. ரொம்ப 2 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சுன்னா, இயல்பா நீங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்னா, என் குழந்தை வந்து பிறந்தா எப்படி இருக்கணுங்கிறத ஒரு எடுத்துக்கிட்டு, என் குழந்தைய நான் எடுத்துட்டு அங்க வந்து நான் சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் கிடைக்குது. அதே மாதிரி தொட்டமல்லூர்ன்னு சொல்லி கர்நாடகால கிருஷ்ணருடைய ஆலயம் இருக்கு. இங்க நம்ம சவுத்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல திருப்புல்லானி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராமர் கோயில் இருக்கு. அங்க ஒரு பாயாசம் தருவாங்க. அங்க ஒரு மிக பழமையான ஒரு மரம், அரச மரம் இருக்கு. ரொம்ப ஒரு பழமையான கோயில் அது, திருப்புல்லானிங்கிறது. அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜி ஸ்டேஷன் தான் எல்லாமே நான் சொல்லக்கூடிய எல்லாமே.